ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். கசகசா குழம்பு வேறே வித்தியாசமா இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் ஒரு மூடி நல்லா திருகி எடுத்திருக்கேன், பூ மாதிரி. இது முத்தின தேங்காயும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இளம் தேங்காயும் இருக்கக்கூடாது. அது மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள், நான் வீட்டிலேயே அரைச்சது தான். என்னோட வீடியோவில் எல்லாமே இந்த மிளகாத்தூள் தான் நான் போட்டிருப்பேன். இதுக்கு ஒரு தனி டேஸ்டே கிடைக்கும். கசகசா முந்திரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம தேங்காவை போட்டுப்போம். அடுத்து நம்ம கசகசா, முந்திரி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இது குருமா மாதிரியும் இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க, அதுதான் பதம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம தாளிக்கிறத பார்த்துருவோம். ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினோன்னே வெங்காயம், ஒரு கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். அது எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே குவான்டிட்டி தக்காளி சேர்க்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் கலரில் வதக்கிடணும். தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸு. இதுவும் நல்லா சுருண்டு வதங்கணும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்தாப்பில் வதங்கணும். இது நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள். இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ நைஸாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் இந்த கிரேவி நல்லா இருக்கும். கொஞ்சம் முத்தின தேங்காய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தனியாக போயிடும், தேங்காய் தனியாக நிற்கும். அதனால் அது மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்து அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்காக ரொம்ப நல்லா வரும். இதில் கொஞ்சம் தண்ணியை கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த கசகசா குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிண்ணம் குழம்பு வச்சிங்கனாலும் காலி ஆயிரும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் தட்டி இட்லியோட சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.